ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துலேருந்து பாணி. இன்னைக்கு சண்டே Q&A செஷன். உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். இப்படி ஒவ்வொரு கேள்வியா பார்த்துட்டே வரலாமா? இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இங்கே ஒண்ணா பார்த்துட்டே வரலாம். முதல்ல பிரியா பிரியா அப்படிங்கிறவங்க. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, நம்ம நேயர் ஒருத்தங்க, ஒரே ஆள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஏகப்பட்ட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி, ஒரே ஆள் தான். ஆனா நிறைய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க. எனக்கு இது தெரியாதுன்னு. என்ன பார்த்தா பைத்தியக்காரன் மாரி இருக்கு. இல்ல? சரி பரவால்ல. அவங்க பிரியா பிரியா அப்படிங்கிற அந்த ஒரே ஐடிக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒய் கிறிஸ்டியன்ஸ் நாட் பிலீவ் கிறிஸ்துவர்கள் வந்து ஏன் வந்து மறுபிறப்ப பத்தி நம்புறதில்ல? ஆன்மா மறுபிறப்பு எடுக்கும் அப்படிங்கிறத நம்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்து மித்தாலஜி ஜீசஸ் வந்து இந்தியா வந்தாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் நம்பல அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது, ஆம் இப்ப நம்ம பைபிள்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அதிலிருந்து நெறைய சாப்டர்ஸ் அதாவது காஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய கூற்றுக்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள் யாரும் அத ஒண்ணும் ஆராய்ச்சி எல்லாம் ஒண்ணும் பண்றதில்ல. மேலை நாட்டவர்கள், அவர்கள் மதத்த அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதுதான் உண்ம. சரிங்களா? ஸோ அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து நெறைய ஆராய்ச்சிகள் செய்றாங்க. இந்த டெட் சீ ஸ்க்ரால்ஸ்ன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ அது மாரி பைபிள்ங்கிறது இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது வந்து எடிட்டட் வெர்ஷன் தான். நெறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதும் இருக்கு. சரிங்களா? ஸோ பைபிள்லேயே நெறைய வெர்ஷன் இருக்கு. இருக்கிறதுமே வந்து எடிட்டட் வெர்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. ஸோ இது இதுவரைக்கும் எனக்கு தெரியும். அண்ட் அவங்க நிறைய காஸ்பெல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல வந்துகிட்டே இருக்கு. இன்னும் வேட்டிகன்ல வந்து நெறைய மறைக்கப்பட்டு இருக்கக்கூடியதெல்லாம் உண்மைகள் இருக்கு அப்படின்னு மாரி சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கு. அப்படி வந்து இந்த மறுபிறப்பும் போயிருந்திருக்கலாம். ஒரு தடவ ஒரு வீடியோ ஏதோ பார்க்கும்பொழுது, கிறிஸ்துவத்திலயும் வந்து மறுபிறப்பு அப்படிங்கிறது உண்மை இருக்கு. ஆனா, அத வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். நான் அது ஊன்றி பார்த்துக்கல. அதனால அது யார சொன்னா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாரி செய்திகள் அவ்வப்போது வந்து மறைவதும் உண்டு தான். ஆம் நம்புறவங்களுக்கு நாராயணன், நம்பாதவங்களுக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இல்லைங்களா? ஸோ, அது மாரி தான். அது வேற சைவத்தில ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. நம்புனவனுக்கு நடராஜன், நம்பாதவனுக்கு யமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி. ஸோ இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகளா? எடிட்டட் வெர்ஷன் பைபிள் தான் நம்மகிட்ட இருக்கா? அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது நிறைய செய்திகள் நமக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்ல. நீ ஒரு கிறிஸ்துவ எதிரி அப்படின்னு எடுத்தோனயே என்னைய சொல்றீங்க அப்படின்னு சொன்னாலுமே, தட் இஸ் ஓகே. அதுவும் அதுவும் அந்த நம்பிக்கையில இருக்கவர்களுக்கு சரிதானே. தட் இஸ் ஓகே. ஸோ அடுத்தது சாரா அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆன்மா வந்து இறைநிலையை உணர்வதற்கு பூமியில் கண்டிப்பா பிறவி எடுத்து தான் தவம் செய்து ஆன்ம நிலையை அடைய முடியுமா? இல்ல பூமிக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாத ஆன்மாக்கள், உடல் எடுக்காம ஆன்ம உலகத்திலேயே இருந்து தியானம் செய்து இறையை அடையலாமா? பிறப்பு எடுத்து இருக்கும்போது உலக கடமைகள்ல ஒட்டிக்கொள்ளுது. அதே ஆன்ம உலகத்தில வந்து இந்த கடமைகள்லாம் இருக்காதுல்ல. விரைவாக இறையை அடைந்து விடலாம்ல அப்படின்ட்டு. பண்ணலாம். பூமிக்கு தான் வரணும்னு அவசியம் இல்ல. உயர் உலகங்கள் நிறைய இருக்கு. ஆனா என்ன, உடல்னு ஒண்ணு எடுத்தோம்னா, அந்த இடத்திற்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய ஒரு சில நியதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம இருந்து ஆகணும். இப்ப சரி ஆண் உலகத்திலேயே இருக்கலாம்ல, இருக்கலாம். நோ இஷ்யூஸ். எந்த விதமான தவறும் கிடையாது. உங்கள யாரும் புடிச்சு கழுத்த புடிச்சு தள்ள ஒண்ணும் போறதில்ல. ஆனா என்னன்னா, இப்ப நாம இங்க ஒரு அனுபவப்படுறோம். ஜிலேபி சாப்பிடுறீங்க. இப்ப ஆண் உலகத்தில ஜிலேபி கிடைக்காதா? ஆண் உலகத்தில ஜிலேபி எல்லாம் கிடைக்காது. ஏன்னா ஆன்மாக்களுக்கு சோறுலாம் தேவையில்ல. ஆனா, அந்த ஞாபகம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஜிலேபின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கே. அந்த ஜிலேபி சாப்பிட்டு பார்க்கணும், ருசிச்சு பார்க்கணும்னு நீங்க ஒரு விருப்பப்படுறீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ஆண் உலகங்கிறது ஒரு 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 மன விகாரத்தினுடைய ஒரு விரிவாக்கம் தான் ஆன்மூலகம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது அங்க கிடைக்கும். ஸோ மனசு என்ன நினைக்குதோ, அது அங்க நடக்கும். அவ்வளோதான் ஆன்மூலகம். சரிங்களா? இப்ப நம்ம மாரி இந்த மாரி பிசிக்கல் ஸ்பேஸ் இல்ல. அது வந்து ஒரு ஒரு அ இத்தீரியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ஒரு சக்தியினால் ஆன ஒரு இடம். அவ்வளோதான். அது உலகம்னு சொல்லி உருண்டையெல்லாம் அது ஒரு இடம். ஒரு வெம்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு இடம். அதான் ஆன்மூலகம்னு சொல்லப்படுது. இப்ப அந்த இடத்துல ஒரு ஜிலேபி நினைக்கிறீங்க. அந்த ஜிலேபி நீங்க சாப்பிட்டார் போல நினைக்கிறீங்க. இதெல்லாம் வெறும் கற்பனை தான். அந்த ஜிலேபி சாப்பிட்ட மாரி உங்களுக்கு தெரியும். ஆனா, இந்த உடலோடு இருந்த அந்த ஜிலேபி சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு 100% உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த இடத்துல கிடைக்காது. ஒரு 10, 40% பக்கம் தான் இருக்கும். அப்ப பாக்கி 60%த்துக்கு எத்தன தடவ ஜிலேபி தின்னுகிட்டே இருக்கிற மாரி கற்பனைய உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது வெறும் கற்பனை தான். ஒரு மனக்கண்ணோட்டத்துல, "ஓ! இது இப்படி இருக்குமா?" அப்படின்னு மட்டும் தான் உணர முடியுமே தவிர, முழுமையாக இந்த உடல் எடுத்து உணர்வதற் போல நம்மனால உணர முடியாது. இது வந்து நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லயே பார்த்திருக்கோம். நீங்க கேட்ட அதே கேள்வி ஒரு ஆன்மா அங்க கேட்டாங்க. அப்போ அனுபவங்கள் ஊன்றி நிற்கும் பொழுது தான் நம்மளுடைய முன்னேற்றம் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடல் எடுப்பது. உணர்வுகள் அப்படிங்கிறதே எத பொறுத்தது?
இந்த பஞ்சேந்திரியங்கள பொறுத்தது தான். ஸோ அதற்காக தான் இங்க வருவதே. முதல் இது இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் நீங்க நம்மள பிறக்க வச்சது. அப்போ அது எப்படி இருக்கும்னு நெனைக்கும்போது, அத அங்கேயே கற்பனை பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம்ல. அதுக்கு ஆன்மாவுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது பத்தாது. அப்ப இந்த உணர்வை கூட்டுவதற்கு திடமான அந்த அந்த எண்ணமே வந்து திடப்படணும். அந்த திடப்படும் பொழுது அதற்குன்னு உண்டான ஒரு உருவம் தான் இந்த உடல்னு சொல்லக்கூடியது. இதனோடு கூடி உயிர் உட உ என்ன உணர்வுகளும் உண்டாச்சு. அப்ப இந்த உடல் அப்படின்னு ஒண்ணு எடுக்கும் பொழுது தான், அது நீங்க ஆணோ, பெண்ணோ, அலியோ, இல்ல தாவர மிருகங்களானாலும் சரி, ஏதோ ஒண்ணு. உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல உடல் அப்படின்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா மட்டும் தான், உணர்வு அதிகமாக கூடும். இங்க வரும்பொழுது கடமையில் ஊட்டிக் கொள்ளுதல்னு சொல்றீங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாயை தான். யார் சொன்னா கடமைன்னு சொல்லி? என் பொண்டாட்டிய பார்க்கணும், புருஷன பார்க்கணும், புள்ளைகள பார்க்கணும், அப்பா, அம்மாவ பார்க்கணும், மாமனார், மாமியார பார்க்கணும், உற்றார் உறவினர பார்க்கணும், காசு சம்பாரிக்கணும், பேர், புகழ், அந்தஸ்துல யார் இதெல்லாம் உண்மைன்னு சொன்னா? இதெல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நீங்க நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நீங்க யாருன்னே தெரியாது. சொல்லப்போனா இப்ப எனக்கே நீங்க யாருன்னே தெரியாதே. இப்ப எது கடமைன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க இல்லன்னா, ஒரு தலைமுறை உங்க 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 குழந்தைகளுக்கு தெரியும். இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து பேர பிள்ளைகளுக்கு தெரியறதே பெரிய விஷயம். அவ்வளதான். ஒரே தலைமுறையோட நம்ம யாருன்னே மறந்து போயிருவோம். என்ன கடமைய செஞ்சுட்டீங்க நீங்க? யார் சொன்னா கடமைன்னுலாம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானா அத கடமைன்னு நம்புற வரைக்கும் மட்டும் தான் அது கடமை. இல்ல அப்படின்னு சொன்னா எது உண்மை? இறை தான் உண்மைன்னா, அத நோக்கி போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அப்போ அதுக்கு தான் நம்ம அதுக்கு பேரு கர்ம சந்நியாசம்னு அர்த்தம். இல்ல, இல்ல இருக்கிற இடத்திலேயே இருந்துக்கலாம். ஆனா எது மேலயும் ஒட்டாம நான் வந்து விலகி நின்னுக்கிறதுக்கு நான் பழகிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேரு கர்ம யோகம். சரிங்களா? 2 வழியுமே இருக்கு. எது வேணாலும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாமே. இந்த கடமைங்கிறதெல்லாம் சும்மா எப்படி இந்த பிறப்பு ஒரு மாயையோ, மாயைக்குள்ள மாயை. இன்செப்ஷன் படம் மாதிரி. பிறப்பே ஒரு மாயை. அதுல கடமைகள்ங்கிறது அத விட ஒரு அற்று மாயை அது. சரிங்களா? இது இது அது வந்து இந்த உடல் எடுத்தா மட்டும் தான் உணர்வு வேகமாக கூடும். அதுக்காக தான். மேல் உலகங்கள்ல ஏன் வந்து ஒ நான் இறை அடைவது எளிமையில் நடக்க மாட்டேங்குதுன்னா, அங்க சுகம் மட்டும் தான் இருக்கும். பூலோகம் அப்படிங்கிறது தான் இன்ப, துன்பம் 2மே சேர்ந்தது. நம்ம எதெல்லாம் துன்பம்னு சொல்றோமோ, அதெல்லாம் மாயைன்னு நம்ம முதல்ல உணரணும். அது துன்பம் கிடையாது. அது என்னுடைய மனப்பாங்குல நான் அத அப்படி பார்க்கிறேங்கிறத உணரணும். அதுபோலவே இன்பத்தையும் உணரணும். வெறுமெனவே இன்பம் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்னத்த உணர முடியும்? நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருப்பீங்க. பீச்ல போய் உட்கார்ந்துட்டு இல்லையா? நல்ல ஒரு ஜூஸ் கையில குடுத்துட்டு, அ ஒரு ஒரு நல்ல ஒரு சீசைல அப்படி படுத்துக்கியா, நல்லபடியா அழகா கடல் அலை காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. எதமா சூரிய வெளிச்சம் படுது. நல்ல நிம்மதியா இருயா. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு, உங்களுக்கு இல்லாத துன்பத்தெல்லாம் பத்தி யாராவது யோசிப்பீங்களா என்ன? பண்ண மாட்டோம். அப்படி ஒருத்தன் யோசிச்சான்னா, அவன் மனநோயாளின்னு அர்த்தம். சராசரியான ஒரு மனிதன் யாரையும் யோசிக்க மாட்டான். மீனிங் ஒரு நிம்மதியான இருக்கக்கூடிய இடத்துல, நீங்க அத அனுபவிப்பீங்களே தவிர, அத தவிர்த்து வேற என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்ப அதுக்கு மாறியும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. என்னுடைய எண்ணம் வந்து இவ்ளோ தூரம் யோசிக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த அந்தந்த டெம்ப்ளேட்ல போய் உட்கார்ந்தா தானே நமக்கு தெரியும். இல்லைங்களா? அந்த டெம்ப்ளேட்ட உருவாக்கிட்டு இந்த ஆன்மா கீழ வர்றது தான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது. அதற்கு ஏற்றார் போல உடலும் எடுத்துக்கிட்டு வர்றது. மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இங்க வந்தா தான் வேகமா நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு 100 வருஷத்துல நீங்க ஒரு ஆன்ம முன்னேற்றம் அடையறதும், ஆன்ம உலகம் போல இருக்கக்கூடிய இல்ல உயர் உலகங்கள்லலாம் வந்து 1000 வருஷம், 10,000 வருஷம், லட்சம் வருஷம் நீங்க அப்படியே கடக்கணும். அப்பதான் ஏன்னா அந்த சுகம் அதிகமாக இருக்கு அந்த இடத்துல. அதுல இருந்து, 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 இருந்து அப்ப அனுபவங்கள் கூடுறதில்ல. அப்ப முன்னேற்றம் ரொம்ப மெதுவா நடக்கும். இங்க துரிதமா நடக்கும். அதுக்கு தான் இங்க பூமிக்கு வர்றது. சரிங்களா? ஆல்ரைட். மறுபடியும் அவங்களே கேட்குறாங்க. உடலை விட்டு பிரிந்த ஆன்மா, மேலே உள்ள ஆன்மூலகத்தில் இப்பிறவியில் உள்ள தாத்தா, பாட்டி போன்றவர்களை மட்டும் தான் அடையாளம் காணுமா? இல்ல முந்தைய எடுத்த பிறவிகள் முந்தைய எடுத்த பிறவிகள் எல்லாத்துலயுமே அடையாளம் கண்டுகொள்ளும். உங்களுக்கு தேவை அப்டின்னா மட்டும் அவர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி இல்லன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இதுவும் ஆன்மூலக பதிவுகள்ல பார்த்துருக்கோம். 3 பிறப்புல வந்து வேறு வேறு ஆன்மாவை கணவனாக கொண்ட ஒரு பெண். அவர்கள் மேல் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆன்மாக்கு ஆண், பெண், அலி எல்லாம் கிடையாது. அப்படி நம்மளா நெனச்சுக்கிறோம். அந்த ஒரு ஒரு உயர்நிலை அடையும் பொழுது அவங்க ஆண்ட்ரோஜினஸ். அவங்க வந்து தன்னை வந்து ஆணாகவோ, பெண்ணாகவோ காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அந்த அந்த ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் நம்மள ஆணாவோ நம்ம நெனச்சுக்கிட்டே இருப்போம். இல்ல பெண்ணாவோ நம்ம நெனச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். ஸோ அந்த வகையில தன்னை முழுமையாக ஒரு பெண்ணாக இந்த பூமியில பெண்ணா இறந்திருப்பாங்க. மேல போகும்பொழுது இந்த பிறப்புல அவங்க வந்து கணவனாக கூட இருந்தவர். முந்தைய பிறப்பு, அதற்கு முந்தைய பிறப்பு 3 ஆன்மாக்கள், வெவ்வேறு ஆன்மா வந்து கணவரா வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேர்த்தையுமே அவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? இது ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 500, 600 வருஷம் டிஃபரன்ஸ். ஸோ அவ்வளோ டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 3 ஏன்னா அந்த 3 பேர்த்த அவங்க பார்க்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் கூட அவர்களுக்கு வந்து அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருந்தது. ஸோ அதனால அவர்கள் தெரிந்தார். அப்படி நம்ம யார விருப்பப்படுறோமோ, அவங்க தாராளமா நம்மனால பார்க்க முடியும்.
இங்க இருக்கிற வரைக்கும் தாங்க, இந்த உடலோட இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த ஆர்வமெல்லாம். செத்து போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அந்த அந்த தெளிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்போது, எது தேவை, எது அவசியமோ அதில மட்டும் தான் நம்முடைய சிந்தனை போகும். அனாவசியத்துக்கு போகவே போகாது. ஸோ, அதனால இந்த இந்த எண்ணங்கள், குழப்பங்களோ, தெளிவோ அதெல்லாம் வந்து இந்த உடலோட இருக்கிற வரைக்கும் தான். உடல விட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து, "ஓ! எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாதா? இதெல்லாம் செஞ்சேனா? சரி, இனி இப்ப வேற வழி இல்ல. அடுத்த பிறப்பு தானா?" அந்த முடிவுக்கு அது வந்துரும், ஆன்மாவே. சரிங்களா? ஆல்ரைட். அப்படி பார்த்தோம்னா, வசிஷ்டர் சொல்றபடி பார்க்கும்பொழுது, யோக வாசிஷ்டம்ல கடைசி நிர்வாண பிரகரணம்ல வசிஷ்டர் என்ன சொல்றாரு? "இறந்த உடனே என்ன ஆகுறோம்?" அப்படின்னு ராமர் கேட்பார். "இறந்த உடனே சித்ஸ்வரூபத்தோட கலந்துருவேங்கிறார்." ஒரு அசைவும் இருக்காது. அந்த சித்ஸ்வரூபத்தோட கலப்பதற்கு முன்னதாக, இங்க இது முக்தி கிடையாது. அந்த அந்த அண்டத்தோட அது அப்படியே கலந்துரும். எங்கேயுமே இருக்காது. அது எங்கேயும் இருக்காது. அது அப்படியே கலந்துரும். ஆனா, அடுத்து என்ன உடல் எடுக்கணும்? எந்த காலகட்டத்தில எடுக்கணும்? எப்படிப்பட்ட வாழ்க்கையில அது எடுக்கணும்? அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவோட அது பேசாம அப்படியே அந்த சோம்பர் அப்படிம்பாங்கல்ல, அப்படி பேசாம அப்படியே அமைதியாயிரும். அதுக்கு தெரியும் எந்த ஒரு காலகட்டம்னு. அந்த ஒரு காலகட்டம் வரும்பொழுது அந்த சிற்சொரூபத்தில ஒரு அசைவு வரும். அது வந்து நமக்கு திருப்பியும் பழைய ஞாபகங்கள தூண்டிவிடும். அந்த பழைய ஞாபகங்கள் தூண்ட பெற்றோனே, நமக்கு கரெக்ட்டான ஏதுவான அந்த காலம் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு போனோம்னா, அது சிற்சொரூபத்துக்கு தெரிஞ்சோனே அது ஞாபகப்படுத்தி விடும். இறை அப்படிங்கக்கூடிய ஆற்றல் ஞாபகப்படுத்தி விடும். உடனே நம்ம கீழ அந்த பிறப்புக்கு அது அடுத்த அந்த அஜெண்டா அப்படி ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்துர்றோம். இதுதான் வந்து யோக வாசிஷ்டம்ல வசிஷ்டர் சொல்றாரு. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, கருட புராணம் வேற மாரி சொல்லும். எது 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 அவரவருக்கு எது ஏதுமோ ஏன்னா, ஆன்மூலக பதிவுங்கிறது சராசரியா நம்மளுடைய இதில இருந்தது. வசிஷ்டர் சொல்றது யோக நிலையில உயர்ந்தவர்கள் நின்று அனுபவிக்கக்கூடியது. கருட புராணம் சொல்லக்கூடியது மத அடிப்படையிலாக சொல்லக்கூடியது. உங்களுக்கு எது வசதியோ அத நீங்க எடுத்து அத பின்பற்றிக்கங்க. சரிதானுங்களா? ஆல்ரைட். மகேஸ்வரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆறா தியானம் பத்தி சொல்லுங்க. ஆறாவின் தன்மைகள் மற்றும் ஆறாவின் உடல் சக்கரங்களுக்குள்ள தொடர்பு, சித்தர்கள் ஆறா பற்றி கூறுனாங்களா? பிராணிக் ஹீலிங்ல ஆறா என்ன சொல்றாங்க? ஆறா தியானம்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தங்க ஏதாவது Instagramலயோ, இல்ல YouTubeலயோ ஒரு கடைய விரிச்சு, செல்ஃபோன் நம்பர் குடுத்து என்கிட்ட காசு பணத்த கட்டுங்க சொல்லி தரேன்னு சொன்னாங்கன்னா, அவங்க உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஆறா தியானம்லாம் இல்ல. தியானம்ங்கிறது ஒண்ணு மட்டும் தான். எண்ணமற்ற நிலைக்கு செல்லுவது தான் தியானம். ஆறா தியானம்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்படி நெறைய பேர் வச்சு இன்னைக்கு நெறைய சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஆனா, உடலுக்கு வெளியே சக்தி உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு. இது வந்து தியானம் செய்யும் பொழுது அந்த சக்தி உடல் வலுப்பெறும். அதனுடைய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது பெருசாகும். இது வந்து உண்மை. பிராணிக் ஹீலிங்லயும் இதையே தான் சொல்றாங்க. சரிங்களா? சக்கரங்களோடு இது எப்படி தொடர்பு வருது? சக்கரங்கள் நம்மளுடைய உணர்வுகளை பொறுத்து மாறுபடக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ நீங்க உண்ணக்கூடிய உணவு வந்து சரியான அ சத்து விகிதத்தில இல்ல, உடலுக்கு ஒவ்வாத உணவ சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சக்கரங்கள் பாதிக்கப்படும். உணர்வு ரீதியாக உங்களுடைய மனோநிலை சரியில்லைன்னாலும் சக்கரங்கள் பாதிக்கப்படும். அதனால தான் மனமும், உடலும் 2ம் சுத்தமா இருக்கணும்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப இத சரி பண்ணும் பொழுது அந்த சக்கரங்கள் சீரான வேலை செய்யும். உங்களுடைய அந்த சக்கரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது, நம்ம உடலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த சக்தி வட்டத்த நல்ல வலுவா வச்சிருக்கும். அப்போ நீங்க என்ன ஆகும், அந்த தியானம் அப்படிங்கிறது ஈஸியா செய்ய முடியும். அந்த சக்தி வட்டம் அப்படிங்கிறது நல்லா வலுப்பெறும். அப்போ அத நீங்க தொடர்ந்து கடுமையான தியானம் செய்யும்பொழுது, அந்த வலுப்பெற்றது இன்னும் விரிவடைய நமக்கு அதிகப்படியான இந்த ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும். இதுதான். இதுக்கு நீங்க எண்ணமற்ற ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நீங்க போக வேண்டும். ஓகே. அடுத்தது. ரஷீர் ரித்தும் அப்படின்னுங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்ப நெறைய பேர் "சோல்டு மை சோல் டூ டெவில்" சாத்தானுக்கு என்னுடைய ஆன்மாவை சமர்ப்பிக்கிறேன். ஓ! வித்து போட்டேன் அப்படிங்கிற அந்த டயலாக்க சொல்றாங்களே, இது என்ன கேட்டா லூஸ்தனமா இருக்கு. சிலர் சும்மா சொல்லியிருந்தாலும் இப்படி ஒரு கான்செப்ட் ரியலியா இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தில என்னுடைய உயிர குடுத்தாவது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என் உயிரை குடுத்தாவது அப்படின்ட்டு. இப்ப அந்த உயிர யார்கிட்ட கொண்டு போய் குடுக்க போறாங்க? ஸோ இத வந்து அடகு வைக்கிற மாரின்னு வச்சுக்கங்களேன். நான் இத தர்றேன், நீ எனக்காக இத பண்ணு. மாந்திரீகத்தில ஒரு சில விஷயங்கள் உண்டு மாந்திரீகத்தில. அதாவது நான் என்னோட கைய தர்றேன், என்னுடைய கண்ண தர்றேன், இல்லையா? என்னோட என்னோட பேச்சு திறன தர்றேன், காது கேட்கும் திறன தர்றேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா போம்பொழுது என்னோட உயிரையே தந்தர்றேன். எனக்கு அந்த காரியத்த செஞ்சு குடு. அந்த மாரியெல்லாம் மாந்திரீகவாதிகள் உண்டு. சரிங்களா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருள் வாங்கிக்குவாங்கன்னு பாருங்களேன். கைய குடுத்தோம், காத குடுத்தோம், உயிரையே குடுக்குறான்னெல்லாம் அப்ப அந்த அளவுக்கு பொருள் வாங்கிக்குவான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் செய்வது அப்படிங்கிறது உண்டு. மாந்திரீகத்தில இது பெருசா யாருக்கும் தெரியாது. ரொம்ப மூர்க்கத்தனமா அந்த மாரி ஒரு சில காரியங்கள் அப்படிங்கும்போது, அப்ப அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த தேவதைகள வந்து அழைச்சு இந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது எல்லாமே செய்வாங்க. தூய்மையான தெய்வங்கள், உயிர்கள் இந்த மாரி வேலைக்குள்ள இறங்கவே மாட்டாங்க. இதற்குன்னு உண்டான அந்த குணநலங்கள் பொருந்திய தேவதைகள் அப்படிங்கிறவங்க உண்டு. அதை அழைத்து இந்த மாரி செய்யக்கூடியதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்ப டெவில் அப்படிங்கிறதே வந்து ஒரு
ஏன்னா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேவதை தான் அது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இதில உண்டு. நீங்க இந்த YouTubeல பார்க்குற மாந்திரீகர்களோ, மாந்திரீகவாதிகளோ அவங்க இத பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரியுமான்னே தெரியாது. ஸோ யாஹ்! இந்த மாரி ட்ராப் ஆன சோல் வந்து என்ன ஆகும்? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சோல் கான்ட் பி சோல்ட் ஆர் ட்ராப்டு ஃபார் இந்த மாரி தொடர்ந்து பேசிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா, எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கும், பேசக்கூடிய பேச்சுகளுக்கும் வந்து வலு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில ஏதாவது ஒரு ஆன்மா வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள உங்கள ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பேய் புடிச்ச மாரின்னு வச்சுக்கங்களேன். சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி சும்மா ஏதோ வெள்ளைக்காரன் ஒண்ணும் தெரியாம முட்டாள்தனமா சொல்றான். இல்ல படத்தில, சீன்ல டயலாக்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நாமளும் அத சொல்லிட்டு திரியக்கூடாது. படத்தில சிகரெட் புடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா, ஹீரோவ நல்லா ஸ்லோ மோஷன் அப்படியே காட்டுனா அது நல்லா தான் இருக்கும். நாமளும் அத பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுறது? உடம்பு கெட்டு, புத்தி கெட்டு, குடும்பம் கெட்டு தெருவுல தான் நிக்கணும் பிச்சை எடுத்துட்டு. இல்லையா? ஸோ, அதுக்கு கூட உடம்புல தெம்பு இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல. அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா? அதோட போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பார்க்கறக்கு நல்லா இருக்குன்னு கூட அத மண்டையில ஏத்திக்க கூடாது. மோகனக்கண்ணன் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த பில்லி சூனியம் போன்ற என்ன இன்னைக்கு 2 கேள்வி அதே பில்லி சூனியம் போன்ற செயல்களும் ஆன்மாக்களை பயன்படுத்துவார்களா? அப்படி பயன்படுத்தப்பட்ட அந்த ஆன்மா எப்படி முக்தி அடையும்? அவ்வாறான ஆன்மாக்களுக்கு பிறகு என்ன ஆகும்? அப்படின்ட்டு. எஸ் உண்மை. அப்படி ஆன்மா வந்து சிக்கிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆ அந்த ஆன்மாவ வச்சு அ இவங்க ஏதாவது பண்ண முடியும் தான். தப்பிக்க முடியாது. அது தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்துக்கிட்டே இருக்கும். தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டே இருக்கும். பட் அந்த ஒரு அதற்குன்னு ஒரு நாள் நேரம் எப்படி நம்ம எப்படி நாள் நேரம் அப்படின்னு சொல்றோம், அந்த மாரி ஒரு நாள் நேரம் இருக்கும். இப்ப அது சிக்குவதும் ஒரு கர்மாவா? சத்தியமா எனக்கு தெரியாது. நான் இந்த இந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை செய்யல. அதனால அத பத்தி எனக்கு தெரியாது. சரி அப்படி சிக்கிருச்சுன்னா அந்த ஆன்மா எப்படி தப்பிக்கும்? ஒண்ணா அது கெஞ்சி பார்க்கும், கதறி பார்க்கும், சாமிகிட்ட வேண்டி பார்க்கும். தப்பிச்சா வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லன்னா, தான் யார கட்டியிருக்கானோ, அவன எப்படியாவது போட்டு தள்றதுக்கு உண்டான ஏன்னா அவன கொன்னுட்டா, அவன் இல்லன்னா இவங்க தப்பிச்சுருவாங்க. சரிங்களா? அதற்குண்டான வழி பார்த்துட்டே இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் ஒரு மோசமான நேரம்னு ஒண்ணு வரும். சரிங்களா? அது ஆன்மாக்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்த பார்த்துட்டே இருந்தா, அந்த சூழல பார்த்துட்டே பண்ணிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கும். இப்படி ஒரு வேலைய செஞ்சான் பாருங்க ஒரு மாந்திரீகவாதி. அவனுடைய நிலை படுமோசமான ஒரு நிலைக்கு போகும்னு நந்தீசர் அம் ந நந்தீசர் மாந்திரீகாவிமா சின்ன புக். அதுல அந்த அட்ட கர்மங்கள பத்தி அவரு சொல்றாரு. ஒருத்தனுக்கு வந்து அட்ட கர்மங்கள ஏன் செய்யணும்? எதற்காக செய்யணும்? எப்ப செய்யணுங்கிற விதியெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி செய்து அதை வந்து விளக்காம இருந்தா, அந்த செய்தவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ அதனால இது ஒண்ணும் லேஸ்பட்ட காரியம் இல்ல. இன்னைக்கு காசு பணம் கிடைக்குதுங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. அவர்களுடைய நிலை படுமோசமான ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போகும். எனிவே ரோகேஷ் அவர் என்ன கேட்கிறார்ன்னா, "வாழைத்தாய், மனோன்மணி தாய் ஒண்ணு தானான்னு?" மனோன்மணி தாய் நம்மளுடைய குண்டலினியினுடைய ஒரு மறுபெயர் அப்படின்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? வாழைத்தாய் அப்படிங்கிறது துரிய நிலை அடையும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிலை மாற்றம். அதுதான் வந்து வாழைத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? கொங்கணவர்னுடைய வாழைக்கும்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைய அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, "துரியமே வந்து வாழைத்தாயினுடைய வீடு" அப்படின்னு எழுதுறார். சரிங்களா? ஆன்டோ. முதல்ல அந்த பிரியான்னு ஒருத்தவங்கள பார்த்தோம்ல, அவங்களே தான் அது ஆன்டோ. புராணங்கள் வரம் என்று கூறுவதன் மறைபொருள் என்ன? தவமிருந்து வரங்கள் மற்றும் ஆயுதங்கள் பெற்றுக்கொள்வது உண்மையா? மறைபொருள் என்ன? ஏன் மறைபொருளா இருக்கணும்? ஏன் வரம் வாங்க முடியாதா? அப்பா, அம்மா கிட்ட போய் எனக்கு அத வாங்கி குடு, அத வாங்கி குடுன்னு கேட்டு கிடைக்கல. அதே வரம் தான். கேட்டு பெற்றுக்கொள்ளுவது வரம். அவ்வளோதான். சரிங்களா? அது அது வந்து இங்க மனிதர்களே குடுத்தாங்கல்ல. அன்னைக்கு அரசர்கள் கேட்பாங்க, "என்ன வரம் வேணும் கேளு" அப்படிங்கிறது. என்ன வேணுமோ கேட்டு பெற்றுக்கொள். அவ்வளதான். அதற்கு மறுபெயர் வரம். அவ்வளதான். தெய்வங்களிடம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவங்களுடைய பொட்டன்ஷியல்க்கு ஏத்த மாரி இப்ப எங்க அப்பா, அம்மாட்ட போய் நான் பென்ஸ் வாங்கி குடுன்னு கேட்க முடியுமா? ஏதோ ஒரு சின்ன ஒரு பைக்கு வாங்கி குடுன்னா, அவங்க கூட கேட்கலாம். இத்தன வயசு ஆயிடுச்சு, எரும மாடு மாரி ஆயிட்டு, நான் அப்பா, அம்மாட்ட ஏதாவது வாங்கி குடுன்னு கேட்கிறதே ஃபர்ஸ்ட்டு தப்பு. இல்லைங்களா? ஸோ, அதனால அந்த அந்த எந்த சக்தியில இருக்காங்களோ, அந்த சக்தியில நின்னு கேட்கறது. சாமிட்ட போய் எனக்கு வந்து அதான் பொண்டாட்டிய கொண்டா, புருஷன கொண்டா, குழந்தைய கொண்டா ஏய் சாமியப்பா அது. அது பொட்டன்ஷியல் ரொம்ப ஹையு. நீ இன்னும் அந்த அளவுக்கு ஹையா கேளு அப்படிங்கிற மாரி தான். நம்மளுடைய அறிவினுடைய இது விகிதாச்சாரமும், இல்ல தேவை. அதுதான் சொல்லணும். யாருக்கு அறிவு இல்லாமல்லாம் போறதில்ல. தேவை அப்படிங்கிறது எனக்கு அது போதும். அப்படிங்கிறதுல இருக்கு. இல்லைங்களா? ஸோ அவர்கள் வந்து வரம் வேண்டும்னு நினைத்தார்கள். ஆயுதம் வேண்டும்னு நெனச்சாங்க. அவர்களுடைய எண்ணம், தேவை அந்த இடத்துல இருந்து அது சாமிட்ட அது யார்கிட்ட கேட்டா கிடைக்குமோ அவங்க கிட்ட தானே கேட்க முடியும். அதனால அதற்கு பேரு வரம். அவ்வளோதான்.
திருப்பியும் பாருங்க, அப்பல என்ன வந்து பிரியான்னு இருந்ததா, அப்புறம் ஆண்டோன்னு இருந்ததா, இப்ப பாருங்க ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு பேரு, அப்புறம் கிரேஸ் புவனராஜ் அப்படின்னு எல்லாம் ஒரே ஆளுக தான். அ புத்தர், சித்தர், மகாவீரர், கிறிஸ்து, வள்ளலார் எல்லாம் முக்தி அடைஞ்சுட்டாங்க. அவங்க சொன்ன கோட்பாடுகள் ஏன் வேற வேற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தன் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொன்னா போன தடவையே சொன்னனே, எனக்கு இதர சமயங்கள பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. போன பதிவு நீங்க பார்த்தீங்களா, பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன அப்டின்னா, அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு ஞானியர்கள் வந்தாங்க. அந்த கால சூழலுக்கு மக்களுக்கு என்ன சொல்லணுமோ, அத சொல்லிட்டு போனாங்க. அது வந்து பிற்பாடு வந்தவர்கள் அதை ஒரு மதமாக மாற்றி, அதன் வழி வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. கடவுள் இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சமயம் சூழல் வந்தது. கடவுள் இருக்குன்னு சொல்ல வேண்டிய சூழலும் வந்தது. அந்தந்த சூழலுக்கு அது அது சொன்னாங்க. ஆ மனிதன் வந்து சுய ஆராய்ச்சியின் மூலமாக உண்மை எது அப்படிங்கிறத அவன் தான் தெரிஞ்சுக்கணும். ஆயுசு பூரா நம்மள யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சு இழுத்துட்டே போவாங்களா? அப்படி ஒண்ணும் இல்ல. ஸோ, அதனால நம்ம தான் புரிஞ்சு, தெரிஞ்சு நடந்து ஏன் அத சொன்னாங்க? என்ன காலகட்டத்தில சொன்னாங்க? அது கால சூழல் எப்படி இருந்தது? அப்போ பின் வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க? அதுக்கு பின்னாடி இப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன் அது வந்தது? அப்ப கோட்பாடுகள் என்ன? இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு விடை கிடைக்கும். என்ன? அதாவது அந்தந்த கால சூழலுக்கு சரி. இறைங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கு தன்மை இது. அதனுடைய தன்மை என்ன? தன்மையே இல்லாம இருப்பது இறையினுடைய தன்மை. அத அடைவதற்கு பல வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா வழிமுறைகளும் நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்துது? எண்ணமற்ற நிலைக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும். அப்படி நிலை நிறுத்தி பார்க்கும்போது நம்ம இறைய உணரலாம். உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா பிறவா நிலை அப்படிங்கிறதுக்கு நம்மனால முடியும். அப்படி எல்லா இடமும் அங்க தான் வந்து நிக்கும் கடைசில. சரிங்களா? ஸோ இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்க. இதுக்கு மேல என்கிட்ட கேட்டு பயன் இல்ல. நான் அந்த ஆராய்ச்சிக்குள்ள போறதா இல்ல. நேர் போன வாரத்த அடுத்ததான் சொன்னேன்ல. எனக்கு எது சரிங்கிறதுக்கு உண்டான வழிப்பாதை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நான் அத பேசாம பின்பற்றிட்டு போயிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் படிச்ச ஞானி. நான் என்ன ஓஷோ மாரி கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் இது இந்த இடத்துல நடந்தது, இது நடந்ததுன்னு நான் சொல்லணுமா? அப்படி பாராட்டு வாங்குறதுனால எனக்கு என்ன ஆயிற போகுது? ஒண்ணும் கிடையாது. ஸோ அதனால எது சரின்னு தெரிஞ்சு நான் அத மட்டும் பேசாம பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான். இந்த ஒரு காரணத்தினால தான் நான் எந்த பாடல்கள கூட மனப்பாடம் பண்ணி நான் சொல்றதே இல்ல. அதெல்லாம் சொன்னா நல்லாருக்கும் கேட்கறதுக்கு. இல்லைங்களா? நெறைய ரீல்ஸ், YouTube ஷார்ட்ஸ் YouTubeலலாம் பார்க்குறீங்களா? பாடல டப் டப்புன்னு சொல்லி அது எத பொருள், எத பொருள், எத பொருள்ம்பாங்க. எனக்கு அது அவசியம் இல்ல. ஏன்னா அதுக்குன்னு நான் மெனக்கெடணும். சாரம் என்ன? செய்தி என்ன? அத சொல்றேன் புரியுது இல்லையா? அது போதும். சரிதானுங்களா? பாலாஜி கே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவரு வந்து 2000த்துல பொறந்தாராம். வான்மண்டலத்தில போய் என்னுடைய அடுத்த பிறப்பை 1980ல பிறக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் பிறக்க முடியாதுங்க. சரிங்களா? அப்படி இல்ல. டைம் இஸ் லீனியர். இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் டைம் லீனியர். ஆன்மாவ பொறுத்தவரைக்கும் தேர் இஸ் நோ டைம். பட் இந்த உலகத்துக்குன்னு வரும்போது டைம் லீனியர் தான். அது நேர்கோட்டுல மட்டும் தான் போகும். ஸோ, அதுக்கு ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. யா ஸோ, முடிஞ்சுதுப்பா. ஸோ, இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும் புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல தண்டபாணி. நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்